என் மகனுக்கு மனைவியா வந்த மருமவளே மருமகளே மருமகளே மகிழம் பூவே அம்மா என் மகன் இருக்கான் பாரு ஓம் புருஷே. ஆமா ஆமா அவன் ஏற்கனவே அவனுக்கு முன்னால் நிக்கும் கோவம். அவன் ஒரு மூக்குல கோவம் உள்ளவன். அம்மா ஏற்கனவே அம்மா முன்னில நிக்கும் பாத்துக்க கோவம். என் பிள்ளைக்கு பசினா பொறுக்க மாட்டாமா, பசினா பொறுக்க மாட்டான், பசினா தாங்க மாட்டான் தாங்க மாட்டான். அவன் குணம் போல நடந்துக்கோமா வீட்டுல. அம்மா குணம் போல கொஞ்சம் அனுசரி பேருனா படம் ஓடின்னு பாத்துக்கோ. ஏ மருமகளே என்ன என்னத்த என் வீட்டுக்காரர் இருக்காரு உங்க மாமனாரு. மாமனாரு அந்த மனுஷன் ஒரு பைத்தியார மனுஷன். அவர் ஒரு பைத்தியார ஆளு பைத்தியார ஆளு. அவரை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. என் மருமகளே என் மருமகளை மகிழும் பூவு எதிர்த்த வீட்டுல இருக்காளு யாரு? அவதான் பாப்பாத்தி. பாப்பாத்தி அம்மா பல குடிய கெடுத்தவா. அவ வீட்டுக்கு போவாத, அவட்ட பேச்சு கொடுக்காத. அவ கூட சேர்ந்த ஆளுதான். 12 குடும்பத்தை கெடுத்தவா எழுத்த விட்டு பாப்பாத்தி. 13 குடும்பத்தை ஒம்பாயிட்டா. கீழே வீட்டுல இருக்கா பாரு கரகலட்சுமி. கரகலட்சுமி அவளு ஒரு மோசமான ஆளுதான். அவன் நல்லவையா? நல்லவதானோ அவளும். அவ எத்தனை இருந்தாலும் எனக்கு சொந்தக்காரி. ஆமா சொந்தக்காரி சொந்தக்காரி. அவ வீட்டுக்கு போ, அவட்ட உறவாடிக்கும். அவட்ட போய் சில விவரங்கள்லாம் சொல்லி கேட்டுக்கிடுவா அப்படின்னு மருமக்கமார்களை கூப்பிட்டு மாமியாமாரு புத்திமதி சொல்லுவா. ஆமா புத்திமதி சொல்லுதா சொல்லுதா. அந்த காலத்து மருமக்கமார்களும் என்ன என்ன மாமியால பெத்ததாயா நினைச்சு ஆட்டும்னு சம்மதிச்சிருக்கா. பெத்ததாயா நினைச்சு வணங்கிருக்காங்க, மண்டை ஆட்டி இருக்காங்க. ஆனா இந்த காலத்துல மருமக்கமாறு வந்தன்னைக்கு மாமியாமாரு வீட்டுல கவனமா இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும். இல்லைன்னா அடுப்புல உள்ள கேஸ திறந்து விட்டுருவா மாமியா மேல. ஆமா ஆமா சிலிண்டரை திறந்து விட்டுட்டு தன்னாக்கல ஆன் ஆயிட்டும்பா. இப்ப உள்ள மருமக்கமாறு மாமியால கூப்பிட்டு சொல்லுதா, என்ன என்ன ஏ கிழவி இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தவன் நீ. முதல்ல வந்தவா நீ கிழவி. ரெண்டாம் தரம் வந்தவன் நான். ரெண்டாம் தரம் வந்த நான் தான். ஏ கிழவி நீ எங்க, நான் எங்க போனேன்? நான் எங்க போனேன், எந்த படத்துக்கு போனேன், என்ன சீலை எடுத்துனேன்? ஏ கிழவி எங்க கவனமா இருக்க? எங்க கவனமா நிக்க? ஏ கிழவி கிழவி நான் ஒன்ன சொல்லுதான் நீ எங்கேயோ காட்டுக்கிட்டு இருக்கிய கிழவி. நான் என்ன சொல்லுத நீ எங்கேயோ பாக்கிய என்ன வரும்? ஏ கிழவி நான் எத்தனை சேலை எடுத்து உடுத்தினேன், அத்தனை மதிக்க மாட்டேக்காளே. எத்தனை ரூபாய்க்கு பூ வாங்கி வச்சேன். ஆமா எவ்வளவுக்கு பூ வாங்கினேன், என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டேன். எத்தனை நாளைக்கு என் புருஷன் கூட வண்டியில போனோம்னு கிளவி நீ முணுமுணுன்னு இருந்த. என்னத்தையா சொல்லி முனைகிட்டு இருந்தேன். அடுப்புல கேஸ் இருக்கு உனக்கு திறந்து விட்டுருவேன் பாத்துக்கோ. திறந்து விட்டு ஆளு கதை பூட்டிடுவோம் பாத்துக்கோ. அப்படின்பா இப்போ உள்ள காலத்து மருமக்கமார்கள். ஆமையா மருமக்கமாறு வந்தன்னைக்கெல்லாம் மாமியா கவனமா வீட்டுல இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். வாய திறக்கப்படாதியா மாமியா, வாயே திறக்கப்படாது என்ன சொன்னாலும். அதே போல அருணகிரியானவள் அருணகிரியானவள் மருமகளான மகிழம் பூவ வரவழைத்தா. வரவழைத்தா மருமகளுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி வைத்தா. புத்திமதி எல்லாம் சொல்லுதா. என்ன வார்த்தைகளை சொன்னா தெரியுமா? என்னையா சொன்னா? அம்மா யாடி மண்ண மகிழம்போ, யாடி மண்ண மகிழம்போ. என்னுடைய வார்த்தைகள் அயோத்தி பட்டண ஆயிரந்தர்களுள் ஒவ்வொரு ஒருவதிலும் 1000 வீடு உண்டு. நாள் முதல் மகிழம்பூ பெண்ணவர் ஊருக்குள்ள போகவே, குடிகளுக்கு போகவே, குணங்கள் போல நடக்கவே, வீடு வீடு ஆளுக்கு அடுத்து வெள்ளையது கொடுக்கவே, மாமிய குணத்தை போல் மருமகளும் நடக்கவே, அதிகேளா உடனே வாழவே, மருமகளை வரவழைத்து மாமியார் மதி சொல்லுவா. மாமியா சொல்லைக்க ஆட்டும் வந்து சம்மதித்து ஆட்டும் வந்து சம்மதித்தா. சட்டி கக்கோவை வெள்ளை முட்டை தோளில் போட்டா ஊருக்குள்ள போறா. வீடு வீடு ஆளு கொடுத்து வெள்ளை கொண்டு கொடுப்பா.
அழுக்கடுத்து அண்ணன் வாங்கி மகளம் பூவாரவோ காலையில் போனமா மாலக்காருக்கலாச்சி ஐயோருண்ட வேலையாச்சி அருமம் மகா மகளம் ஊருக்குள்ள போயல்ல அண்ணன் வாங்கி அழுக்கடுக்க அண்ணன் வாங்கி மகளம் போவா அவளோ வீடு வீடு அழுக்கடுத்து அண்ணன் வாங்கி வாரா காலையில போனவளுக்கு மத்தியானம் 1 மணி ஆச்சு. ஒரு மணி ஆச்சு பாதி வீட்டுக்கு கூட போகல வீடு விடா அழுக்கடுத்து வெள்ளை கொண்டு கொடுத்த பொழுது அமையா அவளுக்கு ஒரு வீடு முந்தது ஒரு வீடு பிந்தது. ஒரு வீடு முந்தது. எல்லாரும் வீட்லயும் ஒண்ணு போல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்கல்ல ஐயா. அது எப்படி கொடுப்பாங்க இவன் எப்படி தெரியும்? இவளால 1000 வீட்டுல சாப்பாடு வாங்கித்தான் சாப்பிட முடியுமா? வாங்கி சாப்பிட முடியுமா? 1000 வீட்டு சாப்பாடுத்தான் இவ சுமக்க முடியுமா ஐயா? சுமக்க முடியுமா? காலையில போனவளுக்கு மத்தியானம் மதியமாச்சு. அது வரைக்கும் ஊருக்குள்ள நிக்கா. ஊருக்குள்ள நிக்கா. அவளை மாலையிட்ட மன்னனாகிய ரஜகமுத்தானவன் ரஜகமுத்து அவனோ காலையில் இழந்தரே எங்க வாராடு துணி வெளுப்பது மூட்டை கையில அங்கரை வருவார் அழுக்கு துணியோ அங்கரையில் துவைக்காலையில் வந்த மகள் மதிய உச்சி பசி பொறுக்க முடியல கொடுமையா ஆத்துக்குள்ள இறங்குவான் அரைக்கு யாருவான் தேடுவான் நம்ம தேவி மகளமோ அன்னம் அது கொண்டு வருவான் வருவாள் என்று எதிர்பார்த்து நிற்க மனைவிய தேடியல்லோ ரஜகமோ மேலும் மேலும் பாப்பா மனைவிய காணாமல் ரஜகமோ பசியனுட கொடுமையா அரமனைக்கு வருவான் அரமனைக்கு வந்த போது அங்கேயும் மனைவி இல்லை அடுக்கலைக்கு போவான் அம்மா மட்டும் இருக்கா இருக்கா அம்மாவையும் வரவழைத்து ஆத்தாங்கரைக்குத்தான் கொண்டாட்டி சாப்பாடு கொண்டு வரல சரி அரமனையிலாவது இருப்பான்னு சொல்லி நம்ம அரமனைக்கு வர நேர அம்மா ரஜகமுத்து அரமனைக்கு வந்தா அங்கேயும் மனைவி இல்ல. நம்ம அங்கேயும் அந்த மகிழம்பூவை காங்கல. மகன் நேர அடுக்கலைக்கு போனா. நேர அடுக்கலைக்கு போறான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பான்னு அங்கேயும் ஒண்ணும் காங்கல. ஏயா அம்மா மட்டும்தான் இருக்கா பொண்டாட்டியே காங்கல. அம்மா மட்டும்தான் உள்ள அப்ப சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கா வீட்டம்மால காங்கல. இவனுக்கோ மத்தியானம் 1 மணி 1:30 மணி ஆயிடுது பசி. அம்மா அவனுக்கு பசி பொறுக்க மாட்டானே. அம்மா வரவழைத்தான் அல்லவா? ஆமையா ஏ அம்மா அருணகிரி பெண்ணானவளே அருணகிரி பெண்ணானவளே எனக்கு பசி பொறுக்க முடியலம்மா முடியல கொடுத்துடம்மா அன்னம் வைத்து கொடுத்துடம்மா அருமம் மகள் உண்ண வேண்டும் சாதம் அது வைத்திடம்மா சந்தோஷமா உண்ண வேண்டும்
மகன் கேட்கும் போது அம்மாட்ட வந்து மகன் சாப்பாடுன்னு கேட்டாம்னு சொன்னா அதுக்கு அம்மா என்னையா செய்யணும்? டக்குன்னு ஒரு தட்டை எடுக்கணும், சாப்பாடு எடுத்து வச்சிடணும்ல. தான் பெற்றெடுத்த மகன் தானே இந்த ரஜகமுத்து. ஆமா, அடுத்த பிள்ளை இல்லல்ல. மகனுக்கு அம்மா சாப்பாடு வச்சு கொடுத்தா என்னையா கெட்டு போகும்? என்னையா கெட்டு போறா? என்ன குறைஞ்சு போறா? நம்மளை எல்லாம் 25 வயசு வரைக்கும் வளர்த்தது யாரு? பெத்த தாய். பெத்தவ வளர்த்தது மாதிரி இருக்குமா? இருக்காது. பெத்தவளுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. என்ன அத போல பொண்டாட்டிக்கு தெரியவே தெரியாது. ஆமா, தெரியாது. என்ன குழம்பு வச்சா நம்ம புள்ள கூட கொஞ்சம் சாப்பிடுவான். ஒரு குடி குடிப்பான். என்ன கறிய வச்சா நம்ம புள்ள கூட கொஞ்சம் சாப்பிடுவான்னு சாப்பிடுவாம் என்று பாதவத்தி பெத்தவளுக்கு தான் தெரியும், அடுத்தவளுக்கு தெரியாது. இந்த உடம்பெல்லாம் பெத்ததாய் வளர்த்த உடம்பு. ஆமா ஆமையா, எங்க அம்மா வளர்க்கும் போது நான் நல்லாவே இருந்தேன். ஆமா ஆமா. என்னைக்கு என் மனைவி எனக்கு சாப்பாடு வச்சு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாலோ, என்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, நான் சிவப்பா இருந்தவன் கருப்பாயிட்டேன். ஆமா, அந்த கூட்டம் தானே. அந்த பாதவத்தி கையாலவா தெரியுமல்ல. அவன் அம்மாட்ட வந்து சாப்பாடுன்னு கேட்டாம்னா சொன்னா அம்மா அருணகிரி ஒரு பாத்திரத்தை எடுக்கணும், ஒரு தட்டை எடுக்கணும், சாப்பாடு போட்டு மகனுக்கு கொடுத்தா கெட்டா போவா, ஒன்னும் குறைஞ்சி போக மாட்டா. அம்மா அருணகிரி பெண்ணானவள் மகனை வரவழைத்து புத்திமதி எல்லாம் சொல்றா. சொல்லுதா என் மகனே ரஜகமுத்து, ஊர் உலகம் தெரியாமனே பேசாத மகனே, ரஜகமுத்து, இந்த ஊர் உலகத்துல என்ன உனக்கு என்று திருமணமாகி விட்டது மகனே. உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா என் மகனே தலைமகனே, தலைமகனே வாட்டி இருக்கும் போது மனசொரு வைக்கலாமோ ஜாதி இருக்கும் போது வைக்கலாமோ வைக்கலாமவளும் இருக்கும் போது அம்மா சோறு வைக்கலாமோ வைக்கலாமா மகனே தலைமகனே, தலைமகனே உன்னுடைய மனவாட்டி அருமமகம் மகிழம்புவான் அயோத்தி பட்டணத்தில் அழுக்கட்டுக்க போயிருக்கா வாங்கி வருவ மகனே கொஞ்சம் பொறுத்தையானா சந்தோஷமா சாப்பிடலாம் கொஞ்ச நேரம் பொறுத்தையானா மகிழம்புவும் வந்துடுவா சாத வைத்து கொடுத்திடுவா சந்தோஷமா உண்ணிடலாம் அருணகிரி சொல்லும் மகிழம்புவு எப்போ வருவா கம்ப கையில் எடுத்து வாசலில் வந்து நின்று மனைவியத்தாய் எதிர்பார்த்து அன்னவனோ நிற்பான் காலையில் போனவள் அல்லவா ஆமையார் மத்தியானம் 1க்கு வரலாம், ஒரு மணிக்கு வரலாம், மத்தியானம் போல 1 மணிக்கு வீட்டுக்கு வரலாம், 1 மணிக்கு வரலாம், இல்லனா 2 மணிக்கு வரலாம், இல்லனா 2 மணிக்காவது வரலாம்ல, இல்ல ஒரு 3க்காவது வரலாம், இல்ல 3 மணிக்காவது வரலாம், வார 4 மணிக்கு வார
4 மணிக்கு. அவளும் ஒரு புது பெண் அல்லவா? ஆமா, புது பெண்ணு அப்படி இப்படிதான் இருப்பா. நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். கல்யாணம் முடிந்து 3 நாள் தான் ஆயிருக்கு. அப்பா அப்ப கேட்கவா செய்யணும்? அந்த மகராஜன் முகத்தை பாராம அவ இருப்பாளா? மூத்த பார்த்தா கொஞ்சம் குளுமையா இருப்பா. எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம்? ஆமா, எப்பவும் போவோம். எப்போ நம்ம வீட்டுக்காரு முகத்தை பார்ப்போம்? வீட்டுக்காரு முகத்தை பார்க்கலாம். நம்ம கையால எப்போ சாப்பாடு வச்சு கொடுப்போம்? நம்ம கைனால அவருக்கு ஒண்ணு கொடுக்கணுமே சாப்பாடு. அவர் சாப்பிட்டு மிச்ச சாப்பாடு எச்சி சாப்பாடு எப்போ தருவாரு? எப்பவும் தருவாங்க. இந்த எண்ணத்துல அவ அரமனைக்கு வாரா மகிழம்பு. ஐயா 55 வயசு 60 வயசு ஆன பிறவே புருஷன் மேல கண்ணா இருக்கா ஒவ்வொருத்தையும். இவ்வளவு வயசுக்கு மேலே வந்தானா எப்போ நம்ம வீட்டுக்காரு தோட்டத்துக்கு போயிட்டு வருவாரு? ஆமா, எப்போ ஒரு முகத்தை பாப்பேன். நம்ம வீட்டுக்காரு குளத்து வேலைக்கு போயிட்டு எப்போ வருவாரு? ஆமா, எப்போ வருவாங்க. 65 வயசுக்கு வேலையா புருஷன் தேடி நிக்கா. என்ன செய்ய முடியும்? அது ஒரு லைஃப் கிடக்கும். அந்த பாசம் பாசம். நானும் அதைத்தான் சொன்னேன். அந்த பாசம் யாருக்கும் வராதுல்ல. கடைசி வரைக்கும் வீட்டுக்காரர் இருக்கணும்ல. ஆமா ஆமா, அது இருக்கணும்ல. அதுதான் அந்த பாசம். எத்தனை மக்கள் இருந்தாலும், எத்தனை பொம்பளை பிள்ளை, எத்தனை ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் எல்லாம் அவரை மாதிரி வராது. தொட்டுத்தாலி கட்டின கணவன் போல உலகத்துல கிடைக்குமா? யாருக்குமே கிடைக்காது. உடையவன் எல்லாம் ஒரு மலம் கட்டதானே. 1.5 மலம் கட்ட போச்சே. மகளம்பூ பெண்ணானவள் கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் ஆயிருக்கு. ஆமா ஆமா, 3 நாள் ஆயிட்டுனா கொஞ்சம் குளுமையா தான் இருப்பா. கணவன் மேல பாசத்தோடு வீட்டுக்கு வாரா. 4 மணிக்கு வந்தவா வாரா. இடுப்புல அன்னச்சட்டி இருக்கு. ஆமா, அன்னச்சட்டிய வச்சிருக்கா. தலையில அழுக்கு மூடை இருக்கு. ஆமா, அழுக்கு மூடை இருக்கு. கணவன் மேல பாசத்தோடு வந்து தலைவாசல தான் காலை எடுத்து வச்சிருக்கா. ஆமையா. சண்டாளப்பாவி ரஜகமுத்து கோபத்தோடு சொல்றான். என்ன சொன்னா? நில்லடி அங்கே. காலை எடுத்து வச்ச நான் காலை துண்டா தரிச்சிருவேன். காலை எடுத்து வச்ச காலை தரிச்சிருவேன் பாத்துக்க அப்படின்னு படக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். வராது அப்படி சொல்லிட்டான். அவன் சொன்னாம்ல, அம்மையா அந்த அம்மா காதுல கேட்ட மகளம்பூவுக்கு என்னாச்சு? கைய ஓடல, காலு ஓடல. அவளுக்கு ஒண்ணும் ஓடல, ஒண்ணுமே ஓடல. அதான் பறக்க முடிக்கா. நம்ம என்ன நினைப்புல வீட்டுக்கு வந்தோம்? நம்ம என்ன நினைச்சு வந்தோம்? இந்த மனுஷன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்களே. முன்னால எடுத்து வைத்த காலை பின்னால தூக்கி வச்சா. அந்த மகளம்பூவை கண்ட போது முத்து யாது சொல்வா யாடி பண்ணு மகளம்பூ இதுவரைக்கு எங்க போன காலை இல்ல போனவே மாலை வர்ற ஜுவாலியல் காலம் போனவே நேரம் ஜுவாலியல் ஊருக்குள்ள போனவே அழகு எடுக்க போகலம்மா ஆளன் பார்க்க போன ஒரு வெள்ளை கொண்டு போகலாம் சரிய போகலாம் வெள்ளை கொண்டு போகலம்மா கணவன் பார்க்க போனா காலையில் போன மங்கை இன்னும் ஒரு கணவனைத்தான் இங்கு போய் பார்க்க போன ஏடி பண்ண மகளம்பூ கணவன் ஒருவன் இருக்கும் போது இன்னும் ஒரு கணவனைத்தான் எங்கு போய் பார்க்க போன ஏடி பண்ண மகளம்பூ மொழிய பார்க்கும் போது வெள்ளம் போல தெரியுதா புலியழக பார்க்கும் போது மோசம் போல தெரியுதா கல்யாணம் முடிந்தல்ல 3 நாள் ஆகுதம் கணவனை கவினியாமல் இல்ல போன வேளை மாலை வர்ற ஜுவாலியல் முத்து காக்கும் போது கணவனோட சொல்ல கேட்டு கண்ணழகு மகளம்பூ பொறுக்க முடியாமல் போல கண்ணி ஜுவாரவே மகளம் போல கண்ணி மகளம் போல அவ்வளோ கணவனுக்கு முன்னாலே கட்டழகு மகளம்பூ அவள கையெடுத்து வணங்குவாள் கணவ பிராணனா வர நேரமா கணவ பிராணநாதா அழகடுக்க போனவன் அவ சாரிய பேசாத
வேலை கொண்டு போனவன் விவசாரிய நினையாத முகமாறி ஆளன் முகம் பார்த்து அடுத்தவர்கள் முகமாறி ஏற்பட்ட மகிழம் பூவ அநியாயமா பேசாத எங்கனவ பிராணநாத பன்னாருட வளவதியில பன்னாருடைய வளவிருந்தார் எங்கனவ பிராணநாத சந்தேகமா இருக்குமா நானோ சத்தியமும் செய்துதான் ஏதகமா இருக்குமா மானம் செய்துதான் மகிழம்புவும் சொல்லும் போதில் கட்ட ரஜகமும் பெண்ண மகிழம்பு சத்தியம் செய்வதுதான் சகல பெண்களுக்கு வழக்கமும் மானம் செய்வதுதான் பெண்களுக்கு வழக்கம் எத்தனை சத்தியம் என்னிடத்தில் செய்தார் உன்னை வைத்து வாழ மாட்டேன் முத்து சொல்லும் போது கணவனுக்கு முன்னாள் ஏ கட்டி மகா மகளம் சத்தியமும் செய்வாளா சத்தியமும் செல்ல மகா மகளம் தவறுதல்லையா நடக்கலையா நடக்கலையே சத்தியமா சத்தியமா விதமா நடக்கலையா நடக்கலையே மங்கிலியும் சத்தியமா சத்தியமா யாரை பார்த்ததில்லை பார்த்ததில்லை சத்தியமும் செய்யும் போது கட்ட ரசகமுத்து ரசகன் மூத்து மனைவி என்று மதியாமல் மதியாமல் கண்ட கம்ப கையில எடுத்தா கண்டம் மட்டும் அடிப்பானா அடிப்பானா கண்டம் மட்டும் அடிப்பானா அடிப்பானா உச்சி முதல் கால் வரைக்கும் கட்ட கம்பால் அடிக்கும் போது அருமங்கை மகிழம் பூவும் அடித்து அடி ஒரு காமல் அடுத்த வீடு போய் நுழைந்தார் பக்கத்தில் இருந்ததோரு ஆண்டி முத்து வீட்டிலையும் அடக்கல்லமா இருப்பாளா அடக்கல்லமா இருப்பாளா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் உருவுருன்னு உரிச்சிட்டான் அடி ஒண்ணு அவளுக்கு தடுப்பு ரெண்டு ஆமையா கழுத பத்தும் கம்பால அவளை கட்டி மகளை அடித்துட்டான் அடிச்சுட்டான் கண்ட மாதிரி அடிக்கான் நிகாவில்லாம அடிக்கான் தீ தள்ளுற கம்பால பொண்டாட்டிய திரட்டி அடிச்சான் ஆமையா ஒரு மனிதன் பொண்டாட்டி அடித்தாலும் பேணி அடிக்கணும்யா பொண்டாட்டி அடிச்சாலும் அடியில ஒரு பேணி அடிக்கணும் ஒரு பொய்யடி ஒரு மெய்யடி ஆமையா ஒரு பொய்யடி கையை தான் காட்டணும் அடி இருக்கப்படாது
இன்னைக்கு ஆணா பிறந்த மனுஷன் ஒரு பெண்ணா பிறந்தவளை அடிச்சுட்டானோ அந்த அம்மா கோழிய குப்பையை ஊத்துன மாதிரி ஊத்துருவா. ஆமா ஆமா அப்படி உதுத்துருவா. நேத்து 2 அடி அடிச்சாரு, இன்னைக்கு 3 அடி அடிச்சிருக்காரு. வேற என்ன பெசல்ல அடிச்சிட போறாரு. நாளைக்கு வேணா ஒரு 4 அடி அடிப்பாரா. ஆமா அவளுக்கு அந்த அப்படி அனுபவம் வந்துரும்ல. எப்பமா அடிக்க அடியாரே 10 அடி அடிக்க அடியாரா எப்போ நிரந்தரம் அடியாரா நிரந்தரமான அடிதானே. அதான் பாருங்க என்ன முழிக்கு அஞ்சாத மனைவி என்னைக்காவது அடிக்க அஞ்சுவாளா? முழிக்கு அஞ்சாவா? என்னைக்கு அடிக்க அஞ்ச போறா? ஆம்பளை முழிக்கிற மொழியிலே பெண்ணா பிறந்தவ கிட்டுக்கிட்டுன்னு ஆடணும். ஆமா ஆமையா முழிக்க முடியல ஆடிடுவ கட்டாயம். அதுதான் மனைவிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அமையா இவனோ கட்ட கம்ப எடுத்து பொண்டாட்டிய கண்ணை மட்டும் அடிச்சுட்டான். ஆமா அடிக்க ஒரு அடி 2 அடினா ஒரு பொம்பளை பொறுப்பா எவ்வளவோ தாங்கிதான் போறா. என்ன செய்ய? தலையை கொடுத்தாச்சுல. அப்பா வீட்டுக்கு போனோம்னா 5 வீட்டுக்கு போகணும். ஆமா ஆமையா அதுக்குள்ள இவன் கொன்றுவான் போலுக்கு. ஆமா அதுக்குள்ள அடி நெருக்கிடுவான். சித்தப்பா வீட்டுக்கு போனோம்னா ஒரு 7 வீட்டு போனோம், அதுக்குள்ள இவன் அடிச்சே கொன்றுவான் போலுக்கு. ஆமா கதையை முடிச்சிருவான் போலுக்கு. பெரியப்பா வீட்டுக்கு போனோம்னா ஒரு 8 வீட்டுக்கு போகணும். ஆமா 8 வீடு தாண்டி போகணும். அதுக்குள்ள ரஜகமுத்து உரின்னு உரிச்சிருவான் போலுக்கு. ஐயா வச்சுட்டு ஆக்கிடுவான் போலுக்கு. அவளுக்கு வேற வழியே தெரியல. அம்மா அதான் பூரம் பறக்க முடிச்சு நிக்கா. பக்கத்து வீட்டுல போய் அந்த அம்மா பசக்குன்னு உட்கார்ந்துகிட்டா. உட்காந்துட்டா. ஐயா பக்கத்து வீடு 6 வீடு தெரியுமா? யாரு வீடு? ஆண்டி முத்து வீட்டுல போய் அடைக்கலமா இருந்துகிட்டா. அடைக்கலமா நிக்கா. அடிச்ச அடி பொறுக்காம மண்டைய சொரிதா. இவ அடுத்த வீட்டுல போய் ஆண்டி முத்து வீட்டுல இருந்தாள்ல. ஆமா அம்மாடி போற அப்படிதான் இருக்கும். ரஜகமுத்து அரமனைக்கு வந்தா. வாரா அவ அம்மா இடத்துல வந்து நின்னாம்ல. ஐயா அவ அம்மாவுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சு. ஆமா எல்லா விவரம் அவளுக்கு தெரியாமல இருக்கும். பிறவே தெரிஞ்சா நிக்கா. நம்ம மகனோ மகளம்பூவை அடித்து விட்டான். ஐயா அவளோ அடுத்த வீட்டுல போய் அடைக்கலமா இருந்துட்டா. ஆமா அடைக்கலமா போய் நின்னுட்டாளே என்ற விவரம் எல்லாம் தெரிந்து அம்மா மகனை கூப்பிட்டு புத்திமதி எல்லாம் சொன்னா. அவன் கேட்க மாட்டான். அடே மகனே ரஜகமுத்து, ஐயா ரஜகமுத்து, ஊர் உலகம் தெரியாம நீ வாழலாமா மகனே? வாழலாமா என் அண்ணன் மகளை நீ அடிக்க போயிட்டான். அவ அடுத்த வீட்டுல போய் இருக்கா மகனே. போவாளா? அடியாம இருந்தனா அவ அடுத்த வீட்டுக்கு போவாளா? போவாளா. எப்ப நீ அடித்ததும் குற்றம், அவ அடுத்த வீட்டுல போய் இருப்பதும் குற்றம். அதுவும் குற்றம் தானே. நடந்தது நடந்ததா இருக்கட்டும் மகனே. மகனே ஒரு உலகத்துல இல்லாதது நடக்கல மகனே. ஒரு உலகத்துல என்ன நடக்காது நடந்துட்டு. என் மகனே ரஜகமுத்து, ஐயா ரஜகமுத்து, கத்தி கேட்டு போன வேளையே கத்தி கேட்டு போன வேளையே கணவன் தான் அழைப்பதுண்டு அடுத்த வீடு போன வேளையே ஆளந்தான் அழைப்பதுண்டு உறவிடு போன வேளையே புருஷன் தான் அழைப்பதுண்டு என் மகனே ரஜகமுத்து மகளம்பூவை அழைத்து வாடா. அம்மாவும் சொல்லும் போது ரஜகமுத்து யாது சொல்வான் அருணகிரி அடுத்த வீடு போன வேளையே அழைத்து நானும் வாழ மாட்டேன் வீடு போன வேளையே ஒரு காலமும் அழைக்க மாட்டேன் கத்தி கேட்டு போன வேளையே கண்டிப்பா அழைக்க மாட்டேன் ஆண்டி முத்து வீட்டுலையும் அழைக்கலமா இருக்காளம்மா மச்சானுட வீட்டுலையும் மகளம்பூ போயிருக்கா மச்சா வீடு போன வேளையே மத்தையாக அழைக்க மாட்டேன்
அகலம்பூ யாது சொல்வா யாதே சொல்வா அம்மவான அருணகிரி அருணகிரி வரவழைத்து 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 சொல்லுவாள சொல்லுவாளா